இருக்கக்கூடிய நிலைமை என்பது மனக்குழப்பம் நிறைந்த ஒரு நிலைமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். நம்பிக்கை உடைதல் போன்ற சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்தது. யாரை நம்புவது என்று தெரியாமல் கூட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பட்ட அவமானங்கள், நம்பி ஏமாந்த தருணங்கள் என்பது அதிகமாக இருக்கும். அதனால யாரை நம்புவது, யாரிடம் போய் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்ப்பது என்று தெரியாமல் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் திணறிக் கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரே நாளில் உருவான ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்காது. இது மெதுவாக, அமைதியாக, யாருக்கும் தெரியாம உங்களுடைய உள்ளத்துக்குள் நடந்த ஒரு புயல் போன்ற சில விஷயங்களாக இருக்கும். ஆரம்பத்தில் இது எதுவுமே தெரியாமல் தான் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா போக போக இது அனைத்தையும் நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. ஏன் நடக்கு, எதனால இந்த மாதிரியான மாற்றங்கள் நமக்குள்ள மட்டும் உண்டாகிறது என்று உங்களுக்குள்ள நீங்களே பல கேள்விகள் எழுப்புவீங்க. வெளியில் நீங்கள் அமைதியாக எல்லாத்தையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. வெளி தோற்றத்தை பொறுத்த அளவுக்கும் சிரித்து கொண்டும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு தீராத கேள்விகள் உங்களுக்குள்ள எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். என்னதான் என் வாழ்க்கை, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு சோதனைகள் என்று உங்களுக்குள்ள நீங்களே பல கேள்விகளை எழுப்பிக் கொள்வீர்கள். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை 3 நபர்களை சுற்றி சுழன்று கொண்டேதாங்க இருக்கும். முதல் நபராக இருப்பது உங்களிடம் நம்பிக்கையை வாங்கி உங்களை அதிகமாக சீக்ரெட்டாக உங்களுடைய வீக்னஸ் என்ன எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு பின்னாடி உங்களை பயன்படுத்தி விட்டு விலகிய நபர்களாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் முன்னாடி காலத்தில் உங்களிடம் பழகும் பொழுது பாவப்பட்ட ஒரு மனிதர்களாக உங்களை தேடி வந்திருப்பாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இவங்க இப்படிப்பட்ட ஒரு நபர்களாக இருப்பார்களா என்று எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் அவர்கள் மீது நீங்கள் அதிகமான பாசத்திற்கு உள்ளாக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராகவும் தான் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்து அவர்கள் மீது அதிகமான பாசத்தை கொடுத்து எதுவுமே தெரியாம அவங்க உங்களிடம் வந்து பழகியிருப்பாங்க. உங்களுக்கு நெருக்கமான ஒரு மனிதராகவும் மாறி இருப்பாங்க. நீங்களும் உங்களிடம் இருக்கக்கூடிய பலவீனங்கள் என்ன, நீங்க யாரு, என்ன, ஏது என்று எல்லாத்தையும் கூறியிருப்பீர்கள். என அனைத்தையுமே உங்களை பற்றி அனைத்தையுமே தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருப்பாங்க. இனிமே நம்ம யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு நீங்களே உங்கள் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்வீங்க. எல்லாரும் உண்மையான ஒரு மனிதர்கள் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நன்றாக பேசினார்கள், நன்றாக பழகினார்கள் என்றால் மட்டும் போதாது, நம்ம கூடவே இறுதி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நீங்களே சில விஷயங்களை உணர்ந்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் மாறவும் செய்வீங்க. இரண்டாவது நபராக இருப்பது காதல் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில வந்திருப்பாங்க. ஆனா செயலில் ஒன்றும் இல்லை என்பது போல காட்டியிருப்பாங்க. உங்களிடம் பேச்சுவார்த்தையில் மட்டும் நல்ல ஒரு பேச்சுவார்த்தையை கொடுத்திருப்பாங்க. அதனால நீங்க காதல் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்னு உங்களை உணர்வும் வைத்திருப்பாங்க. ஆனால் செயலில் ஒன்றும் இல்லை என்று புரிந்திருக்கும் உங்களுக்கு அவர் விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. நினைவுகளும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படவும் செய்திருக்கும். அது ஒரு பெரிய ஒரு வெற்றிடமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இருந்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக நிச்சயமாக ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டு இதுவும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உடைத்திருக்கும். மூன்றாவதாக, நீங்க ஒருபோதும் சந்தேகிக்காத ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. யாரை வேண்டுமானாலும் கண்மூடித்தனமாக நம்பி விடுவீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இருந்திருப்பாங்க. அவர்களிடம் இருந்த துரோகங்கள் தான் உங்களை உள்ளுக்குள்ள முழுவதும் உங்களை உடைத்து கொண்டேதாங்க இருக்கும். உடைத்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக ஆழ்த்தி கொண்டே இருக்கும். ஆழ்த்தி உங்களை இன்னமும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக நிச்சயமாக கொடுத்திருக்குங்க. நீங்க நம்பியவங்க ஏன் தெரியுமா உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க? ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். அது உங்களுக்கு அன்பு, சமநிலை, உறவுகளுக்கு முக்கியத்துவம் என அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். இது அனைத்தையும் கொடுத்து கொண்டு தாங்க இருக்கு. ஆனால் இந்த ராகு, கேது போன்ற கிரகங்கள் உங்களுடைய தீர்மானத்தை உங்களுக்குள்ள மங்க செய்து கொண்டே இருக்கும். நீங்க நல்லது பண்ணணும்னு நினைத்தா கூட இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நடத்த விடாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். அதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்களை உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கும். உண்மையானவர்களை தவறாக புரிந்து கொண்டு இருப்பீங்க. இதற்கு காரணமாக இருப்பது ராகு பகவான். தவறானவர்களை உண்மையானவர்களாக நீங்க ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. இதற்கு காரணமாக இருப்பது கேது பகவான். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள சில குழப்பங்களுக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க.
நீங்க எவ்வளவுதான் சிரித்தாலும் உள்ளக்குள்ள உடைந்து போன ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நீங்க பேசும்போது யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உண்மை இருக்கு என்பதை வெளிக்காட்ட ஆரம்பிக்கும். இரவு நேரங்கள்ல மட்டும் அந்த காயங்கள் நிச்சயமாக வெளியில் பேச ஆரம்பிக்கும். வெளியில் பேசி உங்களுடைய மனதை அது கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்படும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இதெல்லாம் உண்மையா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஆரம்பிக்கும் என்று தெரியுமா? இந்த ஒரு தேதி, இது வெறும் தேதி மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். ஆனால் இது உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். உங்களை காயப்படுத்தியவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற ஆரம்பிப்பாங்க. நல்லது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே ஆரம்பமாக தொடங்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாம நடக்க வைக்கும். சிலர் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. ஆனா அவங்க ஏன் விலகுறாங்க, எதற்காக விலகிறார்கள் என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் போக போக அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஏன் விலகுறாங்க, இதற்காக விலகுறாங்க. சிலர் தானாகவே விலகி கொண்டிருப்பாங்க. நீங்கள் எவ்வளவுதான் அவர்களை பிடித்து வைத்தாலும் பிடித்து கொண்டாலுமே அவங்க நீங்கி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போய்கொண்டேதாங்க இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க உங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு பொருந்தாத ஒரு நபராக இருப்பாங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் அவர்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். இதனால உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகணும்னு அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை நீங்க போக விட்டுங்க. அவர்களை உங்க கூடவே நீங்க வைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காது, கெடுதல்கள் மட்டும்தாங்க ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகணும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அவர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போக விட்டு விடுங்கள். அப்படி விட்டு விட்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை எப்போது திரும்பும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு திருப்பு முனை நீங்கள் உங்களை சந்தேகப்படாத ஒரு நாளாக இருக்கும். அது இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் உங்களை எத்தனையோ நபர்கள் சந்தேகித்திருப்பாங்க. எவ்வளவோ பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனிமே வரக்கூடிய ஒரு நாளுக்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இனிமே எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவங்களும் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். இனி வரப்போகின்ற நல்ல மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க இப்போது இருந்து முடிவெடுக்க ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். முன்னாடி போல தயக்கமானது உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆம் அல்லது இல்லை என்று தெளிவாக நீங்க சொல்ல ஆரம்பித்து விடுங்கள். அப்படி ஆரம்பித்து விட்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். யார் எது கேட்டாலும் வேறு வழி இல்லாமல் சரி என்று சொல்லக்கூடாது. என்னால் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியாது, ஒரே வார்த்தையை நீங்கள் கூறிவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் திக்கி திணறி பண்ணவா வேண்டாமா அப்படின்னு யோசித்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. உங்களுடைய நேரமும் இனி ஆரம்பமாக கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய மதிப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அந்த ஒரு நாள் உங்களுடைய முதல் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீங்க காத்திருந்த வெற்றி இப்போது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தாமதமாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஆனா அது நீங்க பெரிய அளவுக்கு நிரந்தரமான ஒரு வெற்றியாக மாறவும் செய்யுங்க. இந்த ஒரு வருடம் உங்களுடைய வாழ்க்கையில இரண்டாவது ஒரு மாற்றமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிகமான பலனும் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த பலனின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்குங்க. உங்களை தடுக்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா? பழைய நினைவுகள். நீங்கள் இந்த ஒரு நேரத்துல முன்னாடி போக ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனதிற்கு எல்லாமே இனிமே நல்லது மட்டுமே தாங்க நடக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய மனது தவறான பாதையில் போனது அப்படின்னா உடனே நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். நிறுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் சுமந்த காயங்கள் இனிமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு நாளில் எல்லாமே மாறாதுங்க. ஆனா
ஒரு நாளில் எதுவுமே தீர்ந்து விடாது. ஆனால் ஒரு நாள் போக போக அந்த காயங்கள் அனைத்தையுமே நினைத்து நீங்க சிரிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள இருந்த காயங்கள், மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் அனைத்துமே சரியாக ஆரம்பிக்கும். அதனை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. எனவே துலாம் ராசி அன்பர்களே, நீங்க இவ்வளவு நாள் குழப்பம் என்ற ஒரு இருளில் இருந்து கொண்டிருந்தீங்க. ஆனா இப்போது இருந்து தெளிவு என்ற ஒரு வெளிச்சத்தில் நடக்க போறீங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இழந்தது மனிதர்கள் மட்டும் கிடையாது, தவறான அத்தியாயங்களையும் முடித்து விட்டீர்கள். உங்களுடைய சரியான கதை இப்போதான் ஆரம்பமாகிறது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக நீங்கள் கூறிவிடுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இனி ஆரம்பமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய மதிப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அந்த ஒரு நாள் உங்களுடைய முதல் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீங்க காத்திருந்த வெற்றி இப்போது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தாமதமாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஆனா அது நீங்க பெரிய அளவுக்கு நிரந்தரமான ஒரு வெற்றியாக மாறவும் செய்யுங்க. இந்த ஒரு வருடம் உங்களுடைய வாழ்க்கையில இரண்டாவது ஒரு மாற்றமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிகமான பலனும் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த பலனின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்குங்க. உங்களை தடுக்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா? பழைய நினைவுகள். நீங்கள் இந்த ஒரு நேரத்துல முன்னாடி போக ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனதிற்கு எல்லாமே இனிமே நல்லது மட்டுமே தாங்க நடக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய மனது தவறான பாதையில் போனது அப்படின்னா உடனே நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். நிறுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் சுமந்த காயங்கள் இனிமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு நாள்